ஹே டாம், நான் தொடங்கலாமா? அருமை. இங்க என்ன இருக்கிறது? ஹூரே, சாக்லேட். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. அது வெப்பத்தால் உருகுகிறது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் பனியும் குளிர்ந்த நீரும் கொண்ட ஒரு கிண்ணத்தை எடுத்து பாக்கேஜின் ஓரத்தை வெட்டி திரவமான சாக்லேட்டை இதய வடிவில் ஊற்றுவேன். அது உறைந்து விட்டது. டாம், வாவ், குளிர்ச்சி. மேலும் ருசியானது. என்ன காத்திருக்கிறாய் டாம்? ஓ, அது சரி. ஓ, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இதை பரிசோதிப்போம். ஓ, சரி. என்ன? உதவுங்கள், நான் அதை கடிக்க முடியவில்லை. இது மிகவும் குளிராக இருக்கிறது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். நான் அதை கடிக்க போகிறேன். ஓ வா, முட்டாள் சாக்லேட். ஓ, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதை நக்க வேண்டும். சரி டாம். சரி சூசி, ஒரே நேரத்துல திறப்போம். வாவ், எனக்கு உறைந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. சிறப்பு குச்சிகளை எடுத்துக்கொள்வோம். என்ன என்ன நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் விரும்பவில்லை. சரி, நான் சுவைக்கிறேன். ஓ, என் நாக்கு உறைந்து விட்டது. வாவ் சூசி, உனக்கு உண்மையிலேயே நீண்ட நாக்கு இருக்கிறது. ஓ, நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஆனால் என் நாக்கு வலிக்கிறது. எப்படி இருக்கிறது? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? அதை நான் சாப்பிடுகிறேன். சோப்பு சட்டியோட சில நூடில்களை எடுத்துக்குவோம். ரொம்ப சுவையா இருக்குது. இது கொஞ்சம் காரமா தெரியுது, ஆனா இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது. நிறுத்த விரும்பாத அளவுக்கு சுவையா இருக்குது. ஓ என் கடவுளே, அந்த இனிய சுவை. ஆஹா, எவ்வளவு நல்லது. ஓ, நான் அதிகமாக சூடாகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, காரத்தால் நான் நெருப்பு ஊற்றுகிறேன். என்ன? அது முடிஞ்சது. நல்லதே. ஒரு நிமிஷம் சூசி, உன் நூடுல்ஸுக்கு என்னாச்சு? நீ அதை உருக வைத்து விட்டாய். இப்போது நான் அதை சாப்பிடலாம். இது பைத்தியமாக சுவையாக இருக்கிறது. இன்னும் இன்னும் இன்னும். மெதுவாக சூசி. பற்றும் கொஞ்சம். ஓ, முடிஞ்சது. சரி. ஓ, ஆப்ஸ், இது எனக்கு மிகவும் காரமாக தெரிகிறது. நான் முதலில் இருக்கலாமா? சரி, என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு பீட்சா. ஓ, இது சூடாக இருக்கிறது. அடுப்பிலிருந்து இப்போதுதான் எடுத்தது. சரி சரி சரி. வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. பெலிசிமோ. ஹே, பார்த்து கொண்டே இருக்காதே. ஜெனி, நீ என்ன பெற்றிருக்கிறாய் பாரு. சரி, என்னிடம் பீட்சா கூட இருக்கிறது, ஆனால் அது பனியாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? நான் ஒரு கடி எடுக்க முயற்சிக்கிறேன். ஓ இல்லை, நான் ஒரு பற்களை உடைத்து விட்டேன். ஹே டாம். ஓ, என்னை நகைக்காதே. நான் பல்லை மீண்டும் இடத்தில் வைக்கிறேன் மற்றும் இந்த பீட்சாவை சமாளிக்கிறேன். இதை பாருங்கள், இது சேதமடையவில்லை. நான் இதை சாப்பிட மாட்டேன். ஒரு நிமிடம், எனக்கு ஒரு சுத்திகை இருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு பீட்சா கிடைக்கும். அது சமமாக துண்டிக்கப்பட்டது. இப்போது நான் ஒரு குச்சியில் ஒன்றை ஒட்டுவேன். இப்போது இது ஒரு பாப்சிக்கிள் பீட்சா. பார்க்கலாம். சுவை சராசரிதான், ஆனால் நாம் இதை சாப்பிடலாம். சரி, உனக்கு ஒரு துண்டு வேண்டுமா? அது சரி. சரி. ஆம், கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். எனவே நான் முதலில். இது என்ன? என் விரலை எரித்துக் கொண்டேன். இது கிராமல் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை குச்சியில் எப்படி வெல்லுவது? டாம், உன்னிடம் என்ன இருக்கிறது? சுபா சப்ஸ். சரி, பரவாயில்லை. ஓ, என் நாக்கில் ஒட்டி கொண்டது போல தெரிகிறது. எனக்கு உதவுங்கள் ஜென்னி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு கெட்டில் இருக்கிறது. பொறுமையாக இரு டாம். அது விழுந்து விட்டது. ஆனால் என் நாக்கு எரிந்து விட்டது. உன் கிராமலை நான் சாப்பிடுவேன். சரி, நான் ஏன் ஒரு கைத்தடி தேவை? எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. நான் ஸ்ட்ராவை கிராமேல் கொண்டு மூடி அதிலிருந்து கிராமேல் குமிழிகள் ஊதுவேன். அது வேலை செய்தது. அவை மிகவும் ருசியாக தெரிகின்றன. நான் அதை முயற்சிக்கிறேன். இப்போது அது ருசியான ஒன்று. எனக்கு இப்போது என் முறை என்று நினைக்கிறேன். ஓ, நன்றி.
வாவ், சூடான நகெட்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையா இருக்குன்னு தட்டு பறக்குது. ஓ என் கடவுளே, எவ்வளவு சுவையா! இப்போது நான் 2 ஒண்ணா சாப்பிடுவேன். ஓ சூப்பர் சுவையாக. எனக்கு இனி பாக்கிங் தேவையில்லை. எல்லாவற்றையும் மேசையில் ஊற்றி விடுவேன். இப்போது அவற்றை பாம்பு போல ஒன்றின் பின் ஒன்றாக பரப்புவேன். சரியானது. இப்போது நான் நகெட்ஸ் சாப்பிடும் கன்வேயரை செயல்படுத்துகிறேன். என்ன காத்திருக்கிற கேட்டி? ஓ என்ன ஜட்ஜ், எனக்கு உறைந்த நகெட்ஸ் இருக்குதா? நிச்சயமாக நான் முயற்சிப்பேன். ஆனா அவளுக்கு ஒரு கடி கூட எடுக்க முடியல. ஓ என்ன செய்யலாம்? நல்ல யோசனை. நான் அதை ஸ்ட்ரைட்னரால சூடாக்குவேன். சரி அதுதான். எல்லா தயாரான நகெட்ஸ்களையும் ஒரு தட்டுல வைப்பேன். நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓ இவை இன்னும் சூடாக இருக்கின்றன. சரி, நல்லாக இருக்கிறது. இவை எனக்கு பிடிச்ச நகெட்ஸ். நான் நிறுத்த முடியவில்லை. மேலும் மேலும். இது மிகவும் அருமை. சிறந்த உணவு இல்லையா டாம்? ஹே டாம், கண்களை மூடு. இதற்கிடையில் யாருக்கு என்ன கிடைத்தது என்று நான் பார்க்கிறேன். அருமை. எனக்கு சூடான காகாவும் அவனுக்கு குளிர்ந்ததுமாக இருக்கிறது. எழுந்திரு டாம், நீ முதலில் முயற்சி செய்யலாம். ஓ எனக்கு காகாவோ பிடிக்கும். அஃப், என்ன காகாவோ? என்ன அஃப்? அது என் மூக்கில் மோதியது. அதுல என்ன பிரச்சனை? அது பனி. ஓ அது ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. அப்படி யார் குடிக்கிறார்கள் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ட்ராவை உள்ள வையுங்கள். இப்போது ஒரு சூடான பானத்தை அனுபவிக்கவும். ரொம்ப சுவையா இருக்குது. எவ்வளவு அருமையா இருந்தது. கேட்டி, உனக்கு மீசை ஏன் இருக்கிறது? அது முக்கியமில்லை. நான் இப்போதே சரி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ மனிதா, நான் முதலில் இருப்பேன். ஓ இது ஒரு வஃபிள். இப்போதே அதை முயற்சிப்போம். ஆம், இது கத்தியால் வெட்டப்படல. அதுதான். என்ன கூடவே முள் கூட உடைஞ்சிடுச்சு. ஓ இல்ல, இது எப்படி சாப்பிடுறது? கவலைப்படாதே. இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பேன். ஓ ஆம், சாக்லேட் சிறப்புடன் சூடான வாஃபிள் தான் உங்களுக்கு தேவை. நன்றாக இருக்கிறதே, சுவையானது. ஓ ஆம், இது நல்லது. என்ன செய்யலாம் என் வாஃபிளுடன்? அதை என் பற்களால் உடைக்க முடியவில்லை. என் கைகளால் கிழிக்கவும் முடியவில்லை. இது எஃப்க்கு அல்லது ரப்பரால் செய்யப்பட்டது. சரி வாஃபல், நீயே கேட்டாய் செயின்சாவை சந்தி. இது மிகவும் சிறந்தது. நான் இத்தகைய துண்டுகளை சமாளிக்க முடியும். ஓ என்ன, முயற்சி செய்வோம். ஓ இல்லை, இப்போது 2 பற்கள் ஒரே நேரத்தில் விழுந்துவிட்டன. ஓ டாம், சிரிக்காத. ஆமாம், எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று நினைக்கிறேன். எளிது. இப்போது தாத்தா மீண்டும் சக்தி பெறுவார் மற்றும் எல்லாவற்றையும் செய்வார். பிரச்சனை இல்லை. ஐஸ்கிரீம் என்றால் எனக்கு சரியான பொருட்கள் உள்ளன என்று நினைக்கிறேன். அவற்றை கலந்து ஒரு அற்புதமான ஐஸ்கிரீம் பந்தை பெறுவேன். இதோ சாக்லேட் ஊசி போட நேரம். அதுதான் உனக்கு, அதுதான் தேவை. கொச்சன் ஜுவல்ஸ் இந்த பிராம் பிராங்கஸ் இல்லையா? எனக்கு இங்கே சில இனிப்புகள் உள்ளன. நான் அவசை பல் குச்சிகள்ல ஒட்ட போறேன். அதுதான் இப்போது டிஎன்ஏ சங்கிலி போல. என் பேத்தி இதை நிச்சயமாக பாராட்டுவாள்.
அதை அலங்கரிப்போம். இது போல ஒரு DNA சங்கிலி. ஆம், அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அழகு. வாவ் வாவ், குளிர். பெரிய விஷயம். ஓ, நான் மாமரலேட் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை நிறங்களால் ஒழுங்குபடுத்துவேன். இப்போது இந்த அற்புதமான அச்சுகளில் அதை உள்ளே வைக்க வேண்டும். இதோ சோடா, கோலா வைக்கிறோம். இரண்டாவது பாண்டா, மூணாவது ஸ்ப்ரைட். சூப்பர். கேட் கண்டிப்பாக இதை பாராட்டுவார். மீதமுள்ளது அவற்றை உறைய வைத்தல் மட்டுமே. நான் அதை குளிர்சாதன பெட்டியில் விட்டு கொஞ்சம் காத்திருக்கிறேன். சிறிது மட்டும். ஆமா, இப்ப அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நான் பலூனை ஊதுவேன். இது போல கொஞ்சம் கூடுதலா. இதுவே உங்களுக்கு தேவை. இப்போது நான் அதை சாக்லேட்டில் மூழ்க விட்டு உடனே ஒரு ஐஸ் கிண்ணத்துல வைக்கிறேன். அது உறையற்றும். நான் ஒரு ப்ரௌனி மற்றும் ஒரு வட்டமான அச்சை எடுக்கிறோம் வரை சரியான ஸ்பாஞ்ச் கேக் வட்டத்தை உருவாக்குவோம். முந்திரி பருப்பு கூட காயப்படுத்தாது. உணவகத்தில் போல. ஆம், சாக்லேட் ஏற்கனவே உறைந்து விட்டது போல தெரிகிறது. மீதமுள்ள ஒரே விஷயம் இந்த ஊசியை கொண்டு கிண்ணத்தை கவனமாக அகற்றுவது. நான் அதை ஊதிவிடுவேன். இப்போது இந்த சாக்லேட் குவியலை என் உணவிற்கு பயன்படுத்தலாம். ஆஹா, என்ன அழகு! ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் சிரப் தேவை. On the other right spinal word is fair. Bichar as a sword as one franti over one science. Sa spinal words you order one. Dozens of one over by Meryl Rin Soluen. ஆமாம், இது கொஞ்சம் விசித்திரமாக தெரிகிறது. என் ஐஸ்கிரீம் உறைந்து விட்டது. வாவ். சரி கேட், நீ தயாரா முயற்சிக்க? வாவ், என்ன ஒரு தேர்வு! நான் இவைகளை தொடங்குகிறேன். இது சுவையாக இருக்கிறது. இது ஃபாண்டா. எனக்கு சோடா பிடிக்கும். வாவ், அது ஐஸ்கிரீம். நாமும் விரைவில் அதை முயற்சிக்க வேண்டும். இது கொஞ்சம் விசித்திரமாகவும் ரப்பர் போலவும் இருக்கிறது. சரி, இது என்ன? முயற்சிப்போம். மோசமில்லை. மிகவும் குளிர்ச்சியானது. இது என்ன? இது ஒரு அலங்காரம். குளிர்ச்சியானது. சாஸ் குவியலுக்குள் ஊற்றப்படணும் போல இருக்கு. சரி சரி. அது உருகுகிறது. அதன் கீழ் ப்ரௌனி ஐஸ்கிரீம் மறைந்திருந்தது. இங்கே வா. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது! நான் இதை மிகவும் விரும்புகிறேன். மிகவும் நல்லது. இந்த சுற்றில் சமையல்காரர் வெற்றி பெறுகிறார். யாருக்கு தான் சந்தேகம் இருக்கும்? நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்கள், தோல்வியாளர்களே? இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். நீங்களால் அதை செய்ய முடியுமா? ஓ சரி, நான் இதை சமாளிக்க முடியும். நான் ரசாயனங்களை கலக்க முடியும். எளிதாக நான் எல்லாவற்றையும் செய்வேன். எங்கு தொடங்குவது? இந்த மரக்குச்சிகளை சர்க்கரையில் மூழ்கடிக்க வேண்டும். இப்போது அவற்றை என் ரியாக்டன்ட்களில் வைக்க வேண்டும். அபினால் அண்டிப்போது. ஆமாம், இதுதான். இப்போது கொஞ்சம் கோன்களில் ஊற்ற வேண்டும். பின்னர் செயல்முறை தொடங்கும். தயார். அமர் சிறிது தூங்குவோம். ஆம், அது சமையல். ஆனால் எனக்கு ஒரு தொழில்முறை கலவை இயந்திரம் தேவைப்பட்டேன். அதை நிறுவுகிறேன். இப்போது பழங்களும் சோடாவும் சேர்க்க நேரம். ஸ்ப்ரைட் மற்றும் ஸ்ட்ராபெரி ஒரு சிறந்த சேர்க்கை. நான் எல்லாவற்றையும் பிளெண்டரில் ஊற்றி மேலே சோடா ஊற்றுகிறேன். இப்போது நாம் ஐஸ் சேர்க்க வேண்டும். நான் முழு சக்தியையும் இயக்கி என் ஸ்மூத்தியை சமைக்க தொடங்குகிறேன். ஸ்மூத்தியை அதில் ஊற்றவும். அனாசி ஸ்ப்ரைட் ஐஸ் வெடிடாய்.
இப்போது நீங்கள் இரண்டாவது அடியை கண்ணாடியில் ஊற்றலாம். அதுவே சிறப்பு. அடுத்த அடுக்கு நீல கொத்து மரங்கள் கொண்டு செய்வோம். இப்போது மூன்றாவது அடியை ஊற்றுவேன். அருமா, சரி. இப்போது அதை கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரா மற்றும் நிச்சயமாக ஒரு குட. எக்ரோ, என்ன சத்தம்? ஆஹா, நான் அதிகமாக தூங்கவில்லை என்பதில் மகிழ்ச்சி. ஓ, என் சுருக்கங்கள் ஏற்கனவே பழுத்து விட்டன போல. ஆமாம், அதுதான் எனக்கு தேவை. நான் அதை எனக்கே சாப்பிடலாம். வாவ். இப்போது ஒரு பானத்தை தயாரிக்க நேரம் வந்துவிட்டது. இந்த கண்ணாடியில் சர்க்கரை ஓரம் செய்வேன். இது சிறப்பாக வந்தது. இப்போது எனக்கு ஸ்ப்ரைட் தேவை. அதை கண்ணாடியில் ஊற்றுவேன். இப்போது என் படிகங்களுடன் குச்சிகளை கண்ணாடியில் ஒழுங்குபடுத்துவேன். இது அறிவியலின் உச்சம். வாவ், நான் வேலையை தொடங்க வேண்டும். எனக்கு ஒரு பெரிய ஆக்வேரியம் இருக்கிறது. நான் அதுல ஸ்கிட்டில்ஸ் வைப்பேன். பற்றும் பனி. ஓஹா, அதுதான் உங்களுக்கு தேவை. இதோ மாம்பழ ஜெல்லிகள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். அவை உள்ளே அழகாக இருக்கும். இப்போது இதையெல்லாம் ஃபாண்டாவால் நிரப்புவேன். அருமையான நிறம். அலங்காரத்திற்காக சில சிறிய குடை. மேலும் நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்ட்ரா. ஓஹ் ஆம், எனக்கு மீன்களுடன் ஒரு உண்மையான அக்வேரியம் கிடைத்தது. அவசரப்படு கேட், இதை முயற்சி. வாவ், என்ன வித்தியாசமான காக்டெயில்கள் உருவாகின. வாவ், இது ஒரு உண்மையான அக்வேரியம். நான் முயற்சிக்க விரும்புகிறேன். ஹூ, என்ன இது என் வாயில்? ஆம், இது ஒரு மாமர்லேட் மீன். எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. குல் காக்டெயில். அற்புதம். அப்படியென்றால் இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆம், இது ஒரு ஸ்மூத்தி. இது ருசியாக இருக்கிறது. ஒரு நிமிடம். ஆமாம், காக்டெயில் பற்றி என்ன? நானும் அதை முயற்சிக்கிறேன். நான் முயற்சித்ததில் இதுவே சிறந்தது. எல்லாவற்றிலும் மிகவும் விசித்திரமானது. கண்ணாடிகள் அற்புதமாக உள்ளன. நீ வென்றாய் தாத்தா. ஹா ஹா, தாத்தா சிறந்தவர். அதுதான் நான்